நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ டால் தடக்கா வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நம்ம வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்கோம், அண்ட் தென் பூண்டு வந்து போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து இப்போ வந்து மாங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி வந்து போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து நம்ம கேஸ் மேலே வைக்கிறது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போடலாம். தண்ணி போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்டான நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆகும். ஸோ அப்புறமா எப்படி நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நான் காமிக்கிறேன் அப்புறமா. விசில் வந்துச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து வந்திருக்கு. பார்த்திங்கன்னா வந்து மத்து வச்சு நல்லா வந்து இப்படி கடைஞ்சி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்படி கடைஞ்சி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து தாளிக்கணும். அவ்வளோதான். நம்ம வெங்காயம் கட் பண்ணி போட்டு நார்மலாக நம்ம எப்படி தாளிக்கிறோமோ அதே மாதிரி வந்து தாளிக்கணும். ஸோ வந்து கஞ்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸோ ஆயில் வந்து போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆயில் போட்டு ஸோ ஆயில் வந்து போட்டுக்கிட்டு ஆயில் வந்து நல்லா காஞ்சி பிறகு கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், காஞ்சி கருவேப்பிலை, ஸோ பெருங்காயம், ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா அப்படி வதக்கிக்கோங்க. காரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதிலே போட்டு வேக வச்சோம்னாக்கா ஒரு மாதிரி மிளகாத்தூள் ஸ்மெல் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக போட்டுக்கோனாக்கா இந்த மாதிரி கண்ணி போட்டுக்கோனாக்கா மிளகாத்தூள் ஸ்மெல் வந்து வராது, நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் வந்து இப்படி வதங்கட்டும். ரொம்ப கருப்பாகிடுது வேண்டாம். காஞ்சிட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்படி கலக்கிட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை நம்ம தண்ணி போட்டுட்டு ஸோ நல்லா வந்து இப்படி கலக்கிட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும். கொதிச்சேன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த மிளகாத்தூளெல்லாம் வந்து அந்த வாசமெல்லாம் மிளகாத்தூள் வாசம்லாம் போய் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, பூரிக்கு, ராகி முத்தைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.